ஜல்லிக்கட்டுக்கான போராட்ட களமாய் விளங்கிய சென்னை மெரினா கடற்கரையின் தற்போதைய நிலவரம் குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் சுபாஷ். ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்கள் போராட்டம் இருந்து வந்தனர். அந்த போராட்டமானது நேற்று விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது 150க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் தற்போது மெரினா கடற்கரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கடற்கரையை ஒட்டிய அந்த பகுதியில் அவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். அந்த போராட்டக்காரர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, காவல்துறையினர் நேற்று தடியடி நடத்தியதற்கு தங்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காவல்துறை சார்பாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்பது அவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக காவல்துறையினரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாளை மறுதினம் குடியரசு தினமானது இதே கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்துமே முழுமையாக திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் காமராஜர் சாலையில், கடற்கரை சாலையில் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் சார்பாக அனைத்து பகுதியிலும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வருகிறது. குடியரசு தின நிகழ்வுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த போராட்டக்காரர்கள் தற்போது மெரினா கடற்கரையில் அமர்ந்து போராட்டம் செய்து வரக்கூடியது சில காவல்துறையினருக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை காவல்துறையினர் துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் புதிய தலைமுறை செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.